இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். பிருந்தா விஷயத்தில் அண்ணி இன்னும் மேலே கோபமாக தான் இருக்காங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இவங்களை நம்பி அத்தை, அப்பா, கார்த்தி, ராகவன், பிருந்தா இவங்களெல்லாம் விட்டு ஒதுங்கி இருக்க முடியுமா? நம்ம இங்கே இருக்கிறது அவங்களுக்கு சேஃபு. அப்போ தான் ஏதாவது பிரச்சனைனாலும் போய் பார்க்க முடியும். நான் தான் கோவத்துல எதுவும் யோசிக்காம பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை. நீ ஒரு விஷயத்தை விட்டா அதை நான் பிடிச்சிக்க போகிறேன், அவ்வளோதான். என்ன மேடம், இந்த கவுண்டர்ல பாதி துணி குறைஞ்சிருக்கு. இப்பதான் மேடம் சேல்ஸ் ஆச்சு. சேல்ஸ் ஆனா மீதி கொண்டாந்து அடுக்க மாட்டீங்களா? இன்னும் சரக்கு எதுவும் வரல மேடம். அதுக்கு எதுக்கு காலியா வச்சிருக்கீங்க? வேற ஏதாச்சும் புடவை எடுத்து அடுக்க வேண்டியதானே? இல்ல மேடம், இது செட்டிநாடு காட்டன் புடவை செக்ஷன். அதை மட்டும் தான் அடுக்கணும். என்ன எதிர்த்து பேசுறியா? உன் வேலையே இருக்காது. நான் சொன்னது செய்யு. சரியான லூசா இருக்கும் போல. என்ன? இல்ல மேடம், இதோ அடிக்கிறேன் மேடம். போ சீக்கிரம் செய். ஓகே மேடம். எதுவுமே சரியில்லைம்மா, எதுவும் வேணாம் சார். மேடம், அவர் எதுக்கு போறாரு? மேடம், அவருக்கு இந்த புடவை எல்லாம் பிடிக்கலையா மேடம்? பிடிக்கல இல்ல, உங்களுக்கு விக்க தெரியலன்னு சொல்லுங்க. இல்ல மேடம், நான் 10 வருஷமா இந்த செக்ஷன்ல தான் இருக்கேன். அதான் பழசாயிட்டீங்க. ஏப்பா மேடம், இங்க வா. வரேன் மேடம். சொல்லுங்க மேடம். நீ உள்ள போ. அக்கா நீங்க வெளியே வாங்க. இல்ல மேடம், இவனுக்கு புடவைய பத்தி எதுவும் தெரியாது. அதெல்லாம் புதுசா கத்துக்கிறவன் தான் நல்லா தொழில் பண்ணுவான். நீங்க வாங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லாதீங்க. பா நீ உள்ள போ. என்னங்க வேலைக்கு ஆள் வச்சிருக்கீங்க? புடவை கேட்டா அவன் தப்பா உளறிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் மேடம். விஜய், ஒரு நிமிஷம் இங்க வா. விஜய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன கடையில எதுக்கும் உன் இஷ்டத்துக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்க? கஸ்டமர்ஸ் கிட்ட அவங்க எல்லாம் கேக்குறதுக்கு சரியா பதில் சொல்ல தெரியாம அவங்க எல்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏங்கா நான் மாத்த கூடாதா? அக்கா தொழில அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு சபதம் விட்டுருக்கேன். இதே நீங்க போட்ட ரூல்ஸ் நாங்க போட்ட ரூல்ஸ் இல்லையா? மா நீங்க போய் வேற புடவை பாருங்க. போங்க. என்ன பெரியவரே என்ன பாக்குறியா? முதலாளி அம்மா நான் நிக்கிறேன்ல, எழுந்து நிக்க மாட்டியலோ? இல்லம்மா, அது அப்படி இருக்கணும். என்னங்க இவ இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? விடு, நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நான் அத்தை கிட்ட பேசுறேன். ஆமா, நீங்க பேசுவீங்க. நீங்க பேசுற பேச்சுல அவங்க என்னதான் திட்டுவாங்க. போங்க. மாறா, நாளைக்கு விஜிக்கு தாலி பிரிச்சு போடுற சடங்கு செய்யலான்னு இருக்கோண்டா. எல்லாரும் கோயிலுக்கு போறோம். நீங்க 2 பேரும் தாலிலே ரெடி ஆயிடுங்க. நியாயமா தாலி பிரிச்சு கோக்குறது நீங்க பிருந்தாவுக்கு தான் செய்யணும். இவளுக்கு செய்யறதுக்கெல்லாம் எதுக்கு எங்களை கூப்பிடுற? டேய், இந்த விதண்டவாதம் தானே வேணாங்கிறது. முறைப்படி தாலி கட்டிட்டது விஜி தானே. அப்ப நம்ம அவளுக்கு தானே இந்த சடங்கெல்லாம் செய்ய முடியும். பிருந்தாவுக்கு எப்படிடா செய்யறது சொல்லு. வீரா, நீ தப்பா நினைக்காத. பிருந்தா விஷயம் நம்ம சொந்தக்காரங்க யாருக்கும் இது வரைக்கும் தெரியாது. இப்ப நம்ம அவளுக்கு தாலி பிரிச்சு போடுற சடங்கெல்லாம் செஞ்சோம்னா நம்மளே தெரியப்படுத்தின மாதிரி ஆயிடும்ல. இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும். நீ எதுவும் தப்பா நினைக்காதமா. கரெக்ட் வலிமா. அப்போ 2 பேரோட வாழ்க்கையிலுமே பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது இதையே நீங்க செய்யணும். எல்லாத்துக்கும் பொறுப்பா ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது செய்யலாமே. வீரா,
இப்ப நாளைக்கே இந்த சடங்கு செய்யலன்னா கார்த்தி உயிருக்கே ஆபத்துன்னு ஜோசியர் ஃபோன் பண்ணி சொல்றாரு. நான் என்ன செய்யட்டும் நீயே சொல்லு. ஆ, அப்ப பிருந்தாவுக்கும் சேர்த்து பண்ணு. டேய் என்னடா விளையாடிட்டு இருக்க? நீ அவளை கூட்டிட்டு போய் தாலி கட்டி வச்சதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்க. நீ திரும்ப என்னையும் அதே செய்ய சொல்லிட்டு இருக்கியா? அத்த அப்ப யாருக்குமே பண்ண வேணாமே. நீ மறுபடியும் அந்த விஜயோட வேல்யூவை ஸ்ட்ராங்கா மாத்தினாதான் கார்த்தியோட வாழ்க்கையில பல பிரச்சனை வரும். இப்ப எது முக்கியங்கிறதெல்லாம் எனக்கு புரியலடா. இந்த விசேஷம் நல்லபடியா நடக்கணும். நீங்க வர போறீங்களா இல்லையா? ஆஹா, இல்ல. விருப்பம் இல்லாத ஒரு இடத்துக்கு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. வர முடியாது. டேய் நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் கேளுடா. போதும், தயவு செஞ்சு எந்திச்சு கிளம்பு. நீயாவே ஒரு நியாயத்தை வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எங்க எல்லார்த்தையும் ஆட சொன்னா அதெல்லாம் செட் ஆகாது. கிளம்பு. நான் கிளம்புறேன். மாமா பாத்தீங்களா மாமா என்ன அநியாயம் பண்றாங்கன்னு? ஒரு அநியாயமும் நடக்கல. எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு அவன் நினைச்சதெல்லாம் நடந்துருமா? நீ போ, போயிட்டு வீட்டுல இருக்கிறதுலே காஸ்ட்லியான புடவையா பார்த்து கட்டிட்டு வா. எதுக்கு மாமா? கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. போய் கட்டிட்டு வா. மாமா சொன்னா அதுல ஒரு காரணம் இருக்கும். கோ கோ, ஓடு ஓடு, சீக்கிரம் வரணும். என்ன பண்ண போற? டார்லிங், நீயும் போய் ஒரு கியூட்டான புடவை எடுத்து கட்டிட்டு வா. நீ எந்த புடவை கட்டினாலும் கியூட்டா தான் எதுக்கு? இருக்கும். எங்க போறோம்? இன்னைக்கு அந்த பூனைக்கு மணி கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. கட்டிடுவோம். என்ன பார்த்துட்டு நின்று இருக்க? போய் சீக்கிரம் ரெடி ஆகு போ. உன்னை சாரியில பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உனக்காக இந்த வீட்டை விட்டுலாம் வெளியே வந்திருக்கேன். அதுக்காகவாது சாரி கட்டு. அங்க பாரு, உனக்காக வீடெல்லாம் கட்டியிருக்கேன். போ போ. போங்க. ஒரு தடவை சொன்னா கேட்கறாளா? ஒரு தடவை கஞ்சி விட்டு விட்டு அவளை பிளானா போடுற. அத்தை அது ஒண்ணும் இல்ல. நாளைக்கு எனக்கு தாலி பிரிச்சு கோக்குறாங்க. நீங்க எல்லாம் கட்டாயம் வந்துடணும் அத்தை. எங்க சித்தி இருக்காங்களா? அவங்க கிட்ட கொடுங்க. என் வாழ்க்கைய பங்கு போட பிருந்தான்னு ஒருத்தி வந்திருக்கால, அவளை மொத்தமா இந்த சடங்கு முடிஞ்சதும் இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுறணும். அதுக்கு நீங்கெல்லாம் வந்தா தானே அத்தை நல்லா இருக்கும். என்னதான் இருந்தாலும் நான் உங்க ரத்தம் இல்ல. உங்க ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு தேவைதானே. சரி சரி சரி.